ஆனுவல் டே ஃபங்க்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு அகாரோல இருந்து இந்த வேக்யூம் கிளீனர் வந்துட்டு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 3 நாளா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் அத்தை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இது வந்துட்டு வாங்கலாமா வேணாமா, இது ஒர்த்தா இல்லையா அப்படி எல்லாத்தையும் பாத்திரலாம். சரியா? இதான் அகாரோட வேக்யூம் கிளீனர். சரி, இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 800 வாட்ஸ் மோட்டர் கொடுத்துருக்காங்க மெயினானது. ஓகே, அதனால என்னன்னா சக்ஷன் நல்லா ஹெவியா இருக்கு. ஓகே, அப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் எதுக்குன்னா இப்போ நம்ம டஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆகும்ல, இதை தாண்டி மோட்டருக்குள்ள போக கூடாது, அதுக்காக இந்த ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் அடைக்கலாம் இல்ல, நல்லா கிளியராகவே வேலை செய்யுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது ஈஸி தான். அது பாருங்களேன், இப்படி ப்ரெஸ் பண்ணா டப்புன்னு வந்துருது. சில இதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிடிச்சி இழுக்கிற மாதிரிலாம், இது ரொம்ப ஈஸியா. நம்ம கார்ல கூட இருக்குல்ல, ரொம்ப ஹார்டா இருக்கும், அது மாதிரி டக்கு அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். ஓகே, வந்தோட வயர் குட்டியா இருக்கும், கார் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். பார்த்தா எவ்வளவு லென்த் பாரு, 5 மீட்டர் வந்துட்டு லென்த் வருது. சரியா? 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க, நல்ல பெருசு. இப்போ இதை போட்டோம்னா அங்க வரைக்கும் நம்ம போயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நினைப்பது ரொம்ப ஷார்ட்டா இருக்குல்ல, அதுதான் அந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. இந்த இருக்குல்ல, இதை இப்படி ரிமூவ் பண்ணிட்டு இந்த நாப் இருக்குல்ல இப்படி இருக்கும், அதை இப்படி ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கைப்பிடியே ஃபிக்ஸ் பண்ணுவோம், போட்டு இங்க லாக் பண்ணணும், அவ்வளவுதான். இப்படி வந்துடும். ஓகே, இப்போ இதுல வந்து என்னென்ன ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம அகாரோ வேக்யூம் கிளீனர் இருக்கு இல்லீங்களா, அது கூட என்னென்ன அக்சசரிஸ் வருதுன்னு பார்க்கலாம். நம்மளோட தாத்தா ஆமா, நம்மளுக்கு வந்துருச்சுல்ல, கொடுத்துட்டாங்க நமக்கு தான். இந்த வேற இது எதுக்கு தெரியுமா, இது வந்து சோஃபா, அப்புறம் இந்த துணி எல்லாம் இருக்குல்ல, பெட்ஷீட், மேட்ரஸ் எல்லாம் இருக்குல்ல, அது ஏன் சில நேரம் காலை போட்டு பாத்ரூம் வெளியில ரொம்ப எல்லாம் துடைப்போம்ல, அந்த துணி அதெல்லாம் கூட இதை கிளீன் பண்ணலாம். இது வந்து நாசில்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா கனெக்டர் இப்படி கனெக்ட் ஆகும். சரியா? இது வந்து எதுக்குன்னா ஜஸ்ட் கொஞ்சம் லென்த் எக்ஸ்டெண்ட் பண்ற கனெக்டர் இது. இது எதுக்குன்னா இப்போ நம்ம ஜன்னல்லாம் இருக்குல்ல, இந்த ஜன்னல் இடுக்குலாம் சின்னதா இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா சில நேரம் இந்த பெட்ரூம் குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா எண்டுக்குள்ள போய் தூசி அடைச்சுக்கோங்கள, அதெல்லாம் இதை வச்சு கிளீன் பண்ணலாம். இவன் எதுக்கு சொல்லு, இவன் என்ன பண்ணுவான், ஃப்ளோர் இருக்குல்ல இப்படியே இப்படி, அப்ப என்ன பண்ணோம், இங்க கொடுத்துருக்காங்க இப்ப பிளேடு மாதிரி, இந்த பிளாஸ்டிக் பிளேடு வந்து தூசி எல்லாம் இதோட நிறுத்திக்கும். நிறுத்தினோட இங்க செக்ஷன் இருக்கு, இவன் இழுத்துருவான் சைங்கின்னு. நம்ம இப்ப இதை டெமோ பார்க்கலாம். கனெக்ட் பண்றோம் நம்ம. நான் ரொம்ப நாளா இததான் கிளீன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இவங்க தான் டெமோ பார்க்கணும். இது வந்து சும்மா தொடச்சா வந்துட்டு போகாது, இந்த மாதிரி ஒட்டிக்கும், அப்படியே இந்த மாதிரி நூல் நூலா நிக்கும். இப்போ இது எப்படி கிளீன் பண்றான்னு பார்ப்போம். பரவாயில்லையே, நல்லா இருக்குது. அத்தா முகத்துல அப்படி ஒரு ஆனந்தம். பாருங்க எவ்வளவு நல்லா கிளீன் ஆயிடுச்சு. நானே எதிர்பார்க்கல, நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணிடுச்சு. ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் பாத்திருப்பீங்க எவ்வளவு டஸ்ட் இருந்ததுன்னு, நல்லா நீட் ஆயிடுச்சு. நம்மளே எதிர்பார்க்கல, இவர் எவ்வளவு டஸ்ட் பாரு. ஆமா, நம்ம இதெல்லாம் வந்து தட்டிட்டு இருந்தோம், நான் என்ன பண்ணுவேன், கொண்டு போய் வெளியில வச்சு பழுத்துக்கிற பிரஷ் எல்லாம் தேய்ச்சிருக்கேன். பாரு 5 செகண்ட் கூட அவ்வளவு டக்குன்னு எடுத்துருச்சுல. நல்லா இருக்கு. இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இவனை புடுங்கணும், புடுங்கிட்டு இவனை மாட்டணும். மாட்டியாச்சு. இப்போ நமக்கு வந்து நான் ரொம்ப ஹைட்டு பாத்தீங்களா, அதனால இந்த ஹேண்டில் வர மாட்டேங்கிறேன். உன ஹேண்டில் மாட்டினாதான் நம்ம ஹைட்டுக்கு முதுகு எழுந்துடும். ஓகே, ரொம்ப நாள் ஆசை இருக்கு, ரொம்ப நாள் ஆசையா, ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. டெய்லி நீங்க தான் வந்துட்டு வீடெல்லாம் வந்து கிளீன் பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பாரு, நீங்க எவ்வளவு டஸ்ட் இருந்தது கிளீனா பிரிச்சுக்காரு. இது என்ன பண்ணலாம்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி பெருக்கிலாம் முடிச்சுட்டு, சில நேரம் நமக்கு டயர்டா இருக்கும்ல, அப்போ இந்த மாதிரி இன்டீரியர்ல கிளீன் பண்ணுவோம், சோஃபா கடியில, அப்பெல்லாம் என்ன பண்ணோம், இவனை வச்சு நீட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நமக்கு நம்ம இந்த கர்ச்சீப் கட்டிட்டு வேலை செய்யறது எதுவுமே செய்யறது இல்லை. நீங்க மதியம் செஞ்சுட்டு போயிடலாம். நல்லா இருக்கு. நல்லா இல்ல, நிஜமா நல்லா நீங்க யூஸ் பண்ணி பாரு, நல்லா சாஃப்டா இருக்கு. கேபிள் தான் நல்லா லென்த் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால உங்களுக்கு எவ்வளவு வேணும் உங்களுக்கு கார் கூட ஈஸியா கிளீன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இதே மாதிரி மெட்டீரியல் தான் என்னோட டிக்கில வரும், அதை நீட்டா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்க ஒரு ஸ்பைடர் இருக்காம பாருங்க, அவனை அட்டாக் பண்ணலாம். இப்போ வாங்க, கமான். ஐயோ
பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். பார்த்தேன். வேற எங்க ஸ்பைடர் இருக்கான் சொல்லு. தூக்கிடலாம் பாவம். டஸ்ட் கலெக்ட் ஆயிருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணி ஒரு 2 minutes இருக்குமா? எவ்வளோ டஸ்ட் கலெக்ட் ஆயிருக்கு. ஸ்பைடர் எங்கடி கரைஞ்சிட்டான். உங்களுக்கு காட்டுறதுக்காக இவ்வளோ க்ளோஸ் ஸ்பேஸ்ல வச்சு காட்டுறேன். ஓப்பன்ல வச்சு பண்ணுங்க சரிங்களா? பால்கனி இல்லைன்னா ஒரு டஸ்ட் கவரை கீழே வச்சுட்டு அதில் பண்ணுங்க. எவ்வளோ டஸ்ட் வந்துருக்கு பாருங்க. இவ்வளோ மைக்ரோவா வராதுல நம்ம கிளீன் பண்ணா, எவ்வளோ நீட்டா வந்துருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. சும்மா ஜம்முன்னு இருக்கு குவாலிட்டிலாம். ஏன்னா இதான் ஏபிஎஸ்ல செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி மூவ் பண்ணும்போது இந்த வீல்ஸ்லாம் நல்லா சப்போர்ட்டிவா இருக்கு. ஏன்னா இங்க 2 வீலு இங்க 2 கொடுத்துருக்காங்கல்ல, இல்லன்னா என்ன ஆகும்னா அப்படி பிடிக்கும் தரையில. இது வந்து இந்த பிளாஸ்டிக் நல்லா ஏபிஎஸ் பிளாஸ்டிக், அது இல்லாம பிளஸ் ரொம்ப நல்ல பெல்ட் குவாலிட்டி இருக்கு. நான் போய் தான் சொல்ல, நிஜமா நல்லா இருக்கு. இல்ல அந்த அகாரோட ஒரிஜினல் கம்பெனில கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம காருக்கு ஒண்ணு வச்சிருக்கோம்ல, காத்தடிக்கிறதுக்கும் பிளஸ் வேக்கமும் இருக்கும்ல, ஆனா அது அந்த அளவு வேலையே செய்யாது. ரொம்ப கடுப்பா இருக்கும். போட்டு மிஷினை குத்துவேன் டமால் டமால்னு. இது மாதிரி எப்படி எடுத்துருச்சு பாரு. ஆமா, அத்தானுக்கு வந்து அவங்க ஸ்பீக்கர் கிளீன் ஆயிருச்சுங்கிற சந்தோஷம். சரி, இது வந்துட்டு நல்லா இருக்கு நிஜமாவே. இது வந்து இந்த அமௌண்ட்டுக்கு இது தாராளமா வாங்கலாம். ஒர்த் ப்ராடக்ட் தான் சரியா? அதனால தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். சரி, குட் மார்னிங். இன்னைக்கு வந்துட்டு தனீஷுக்கு ஆனுவல் டே, அதுக்காக 2 பேரும் கிளம்பிருக்கோம். என்ன அம்பேத்கர் நகரா இல்லையோ? இல்லதான், அம்பேத்கர் மஹால் தெரியாது. இங்க ஊர் பேர்லாம் மறந்து போயிருது. என்ன பண்ணாது, வாயில வேற நுழைய மாட்டேங்குது. அம்பேத்கர் மஹால் அது நுழையுது. வேற பேர், அந்த இடத்தோட பேரு அதான் தெரியல. அம்பேத்கர் பவன் மில்லஸ் ரோடு. அங்க வச்சுதான் ஃபங்க்ஷன். கிளம்புறோம். கிட்டத்தட்ட 1 hour ஆயிருச்சு நாங்க இங்க வந்து ரீச் ஆகுறதுக்கே. வந்துரு. அதே கிளிட்டு கிடக்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 9:30 வர சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ரொம்ப பங்க்சுவலா 9:30 வந்தா, முந்தின நாள் படிச்சுட்டு வந்ததெல்லாம் அங்கிளுங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து நல்லா கிடந்து உறக்கம். அதனால அடுத்த வாட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு தான் வரணும்னு பிளான் பண்ணி இந்த வாட்டி லேட்டா தான் வந்திருக்கோம். மதியானம் வரைக்கும் தான். பிள்ளைங்களுக்கு சத்தம் எல்லாம் கேக்குது. எல்லாரும் வந்துட்டாங்க. ஆமா, இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க போல. கீழே சீட் வந்துட்டு ஃபில் ஆயிருச்சு. அதனால மேல இருந்து பார்க்கலான்ட்டு இங்க வந்தோம். Are you ready? Stars will be guiding us today. Please put your hands together and yes. student anchors of the day. Morocco, London.
அத்தானுக்காக வெயிட்டிங். நான் வந்துட்டாங்க. ஹலோ ஹலோ. சாவியை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அது கொடுக்கறது வந்தாங்க. ஒரு அறிவில்ல உங்களுக்கு, ஒரு சாவி தந்துட்டு போன்னு தெரியாது. ಕಂಡಾಗ ಕೈಯ ಹಿಡಿ, ಜೊತೆಯಾಗಿ ಬದುಕೋಣ ಮುಂದೆ ನಡೆ. ಸಿಳ್ಳೆ ಹೊಡಿ, ರಾಜ ಬಂದಾಯ್ತು ನೋಡು ಬಡಿ.
செம்ம சூப்பரா டான்ஸ் ஆடினேன், வேற லெவல்ல இருந்தது. ஆனா பாவம் 3 மணி ஆயிருச்சு, பிள்ளைக்கு நல்லா பசிக்கும். சீக்கிரமா வந்துட்டு அதான் 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப 3 மணிக்கு மேல ஆயிருச்சு, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். அத்தா கிளம்பிட்டதுனால ஓலா புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் 2 பேரும். ஸ்கூல்ல ஆனுவல் டே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவ்வளோ டயர்டா இருந்தது. அங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களுக்கு கூட இவ்வளோ டயர்ட் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ டயர்டா இருந்தது. அதனால குட்டியா ஒரு தூக்கம் போட்டு எழுதிச்சேன். அப்புறம் சரி கோயிலுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞானோதயம் வந்துச்சு. கிளம்புன பிறகுதான் தெரியும் வண்டி இல்லை அப்படின்ட்டு. சரி கிளம்பியாச்சு, எப்படியாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஓலா புக் பண்ணி கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தோம். நான் தனிஷும் அத்தை வரதுக்கு எப்படினாலும் இன்னும் ஒரு 10:30 மணி ஆயிரும், இன்னைக்கு லேட் ஆயிரும். அதனால நம்மளே போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஆனுவல் டே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. மொத்த கிரெடிட்ஸும் நம்ம வந்து டீச்சர்ஸ்க்கு தான் கொடுக்கணும், ஏன்னா ஃபுல் எஃபர்ட் அவங்க தான் வந்துட்டு போடுறது. பிள்ளைங்களை ட்ரெயின் பண்றதா இருக்கட்டும், உங்களுக்கு ட்ரெஸ் செலெக்ஷன் எல்லாமே வந்துட்டு அவங்க தான் அரேஞ்ச் பண்றது, நம்ம கிட்ட எதுவும் கேட்கறது இல்லை. அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே செலக்ட் பண்ணி தரதுனால ரொம்ப வந்துட்டு அழகா இருந்தது. சென்னையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதே ஸ்கூல் தான், ஆனா வந்துட்டு பிரான்ச் தான் வேற. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளே வாங்கி தர மாதிரிலாம் இருக்கும்போது ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி போட்டுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்க வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சோ எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த யூனிஃபார்ம் அந்த ட்ரெஸ்ஸோட பார்க்கும்போது ரொம்ப 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 அழகா இருக்கும். அதே மாதிரி அமௌண்ட்டும் நம்ம கிட்ட கேட்கறது இல்ல, ஆனா ஃபீஸ்ல பெரிய அமௌண்ட் வாங்கிடுவாங்க. அதனால அதோட இதை டேலி பண்ணிக்கிறாங்க போல, நம்மகிட்ட அதுவும் கேட்கறது இல்ல. மிடில்ல எந்த அமௌண்ட்டும் கேட்கறது இல்ல, அதனால நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரியாம இருக்கும். ஆனா ஃபர்ஸ்டே வந்துட்டு பெருசா வாங்கிடுவாங்க, அதோட டேலி பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஆனுவல் டே. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு ஒருத்தவங்க வந்துட்டு பண்ணியிருந்தாங்க, செம்மையா இருந்தது. அவங்க உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமா வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நிறைய பேர் வந்துட்டு ஆஞ்சநேயர் வந்து நல்லாவே கும்பிடுறாங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு அந்த சத்தம் எல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிச்ச மாதிரி இருந்தது. எனக்கு பெருசா ஆஞ்சநேயர் பத்தி தெரியாது, நம்ம ராமாயணத்துல வந்துட்டு பார்த்ததோட சரி, மித்த மாதிரி நமக்கு வந்து தெரியாது. சன் டிவில நமக்கு சீரியல் போடுவாங்களா முன்னாடி, அப்ப ரொம்ப சின்ன வயசுல வந்துட்டு பார்த்ததுதான். மித்த மாதிரி எனக்கு அவரோட இது பத்தி எனக்கு தெரியாது. பட் இன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டா அதை வந்து பார்த்தது, அதை என்கரேஜ் பண்ணது, அதுக்கப்புறம் லாஸ்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கத்துனது, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆன மாதிரியே இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட சின்ன வயசுல நம்ம ஆனுவல் டேல பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற ஞாபகம் வந்து, அது பெர்ஃபார்மன்ஸே கிடையாது, சும்மா நல்லா பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடுறதுக்கு மைக்கு முன்னாடி இருந்து மாங்குன்னு அழுதுட்டு இருப்பேன். அதை வேற போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க எங்க வீட்டுல. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த மாதிரி போட்டோஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். அந்த பிள்ளைங்களும் கொஞ்சம் வளர அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். இன்னைக்கெல்லாம் நிறைய வந்துட்டு இன்ட்ரெஸ்ட், அம்மா வீடியோ எடுத்தீங்களா காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தோம். நல்லா ஆடினா. எங்க ஆளுக்கு பாத்தீங்கன்னா டான்ஸ் அவ்வளவு சீக்கிரத்துல வராது, உடம்பு வளையாது, கொஞ்சம் அப்படியே மட்டை மாதிரியே நிற்கும். நான் அப்புறம் மேம் கிட்ட கூட கேட்டேன், எங்க ஆளுக்கு வேற உடம்பு வளையாத மேம், எப்படி மேம் ஆட வச்சிங்க, நல்லா ஆடுறா மேம் அப்படி வேற சொன்னாங்க. ஒரே மனசாந்திக்கு சொன்னாங்களான்னு தெரியல, நல்லா தான் ஆடி இருந்தா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேக்ல போட்டுருந்தாங்க நம்ம ஆளு, அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆடுறதுனால வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து விட்டுருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாரு. அவங்க டீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு வேற லெவல்ல வந்து டான்ஸ் ஆடி இருந்தாங்க. நான் இன்னும் வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணல, நான் முடிஞ்ச வரைக்கும் சாங்கோட போட ட்ரை பண்றேன். ஏன்னா அப்படி பார்த்தாதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், இல்லைன்னா வேற மியூசிக்ஸ் வந்துட்டு போட்டா அது பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆனா யூடியூப்ல பாத்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி ரெண்டானா இருக்கு. கிளைம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த வீடியோக்கு நான் யூஸ் பண்ண மியூசிக்கு அதோட ஓனர்ஸ்க்கு இதுக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு போகும். ஸ்ட்ரைக் அப்படின்னா சேனலுக்கே வந்துட்டு பிரச்சனை ஆயிரும். கிளைம் அப்படின்னா நம்ம பிரச்சனை இல்லை, இந்த ஒரு வீடியோல என்ன கோடிக்கணக்கிலே காசு வந்துடும் போது. சரி, இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து தோணுது. தெரியல எது வருதுன்னு. நான் வந்துட்டு ஒரு வாட்டி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணி செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா நான் மியூசிக்கோட போடுறேன், நீங்க வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு தெரியல எப்படி போடுவேன்ட்டு. சரியா, வீடியோ நல்லா இருந்ததா அப்படிங்கறதே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பை பை.